அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளிலே இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்தி உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றுமாய் இருந்து உங்களை வழிநடத்துவதாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்திய உடைய மகாவிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே இந்த இடத்திலே கொடுப்பதற்கு அடியனை நீங்கள் ஆயத்தப்படுத்திய உடைய மகாவிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்தை அழைத்து வந்து உம்முடைய பிள்ளைகளுடைய செவிகளை நீங்கள் திறந்து கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிற உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளையுடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபைக்குள்ளே அடியனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே தேவனுடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து 1வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. பதினைந்தாம் அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி. இன்றைய நாளிலும் தேவனுடைய தூதுக்காக ஆண்டவர் தந்திருக்கின்ற வார்த்தை, நான் மெய்யான திராட்சை செடி. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி விதமாக கூறுகின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தை, என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானே திராட்சை செடி என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகள். செடியில் நிலைத்திருக்கும் கொடிதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாதுகாப்பானது. செடியிலே நிலைத்திராத கொடிகள் காலப்போக்கிலே வாடி வதங்கி கருகி போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த செடிக்கும் அந்த கொடிகளுக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே செடியில் அந்த கொடியானது இருக்கும் வரை அந்த கொடி மிகுந்த பலனை கொடுக்கும், செழித்தோங்கி வளரும். அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மெய்யான திராட்சை செடி என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுங்கள். பார்க்கலாம். அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், திராட்சை செடி என்று யாரை குறிப்பிடுகின்ற வேதத்திலே ஆண்டவர் யாரை சொல்லுகின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பின்ன திராட்சை செடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொடிகள் யார்? நாங்கள். ஆகவே நாங்கள் அவருடன் இணைக்கப்பட்டு
இருக்க வேண்டும். செடியோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். செடியோடு இணைக்கப்படாத கொடிகளை பாருங்கள், அது ஜீவனற்றது, உயிரற்றது. அது ஜீவிப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. ஆகவே எங்கள் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், நான் செடி, நீங்கள் கொடிகள். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு காந்தத்தோடு, காந்தம் யாருக்கு தெரியும்? காந்தம் கண்டிருக்கிறார், காணாதவர்கள் கையெழுத்து பார்ப்போம். காந்தம் காணாதாங்க, பின்ன காந்தம் எல்லாருக்கும் தெரியும். காந்தத்தோடு சேர்ந்திருக்கிற இரும்பு பாருங்க, கொஞ்ச நாள்ல அந்த இரும்பும் காந்தமாக மாறும். அதுவும் சில பொருட்களை இழுக்கின்ற சக்தியை பெற்று விடுகிறது. ஆகவே காந்தத்தோடு இருக்கின்ற இரும்பானது அந்த காந்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அதே போன்று அந்த செடியோடு இருக்கின்ற கொடியானது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை கொண்டதாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுதுதான், நம்முடைய கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் அவருடைய சுபாவம் கொடியிலே வருகின்றது, நம்மிலே வருகிறது, தேவனுடைய ஜனங்களிலே வருகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவின் ஜனங்களாக, தேவனுடைய ஜனங்களாக இருக்கின்ற எத்தனையோ பேர் அவர்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களை பார்க்கும் பொழுது பாருங்கள், அவர்கள் ஜீவனற்றவர்களாய் இருக்கின்றார்கள். ஆகவே கிறிஸ்துவோடு இணைக்கப்படாத கொடிகள் ஜீவனற்றவை. ஆகவே அவைகளுக்கு நித்திய ஜீவனும் இல்லை. இதுதான் சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் நிருபத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால், எபிரேயர் நிருபத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், திராட்சை செடியாகிய தன்னுடன் கொடியை இணைத்திருக்கும் போது, திராட்சை செடியாகிய திராட்சை செடியோடு அந்த கொடியாக இணைந்திருக்கும் பொழுது தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகின்றார், சகோதரரே என்று சொல்லி அழைக்கின்றார். எபிரேயர் நிருபத்திலே வாசித்து பாருங்கள். ஒரு செடியோடு கொடி இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை எப்படி அழைக்கின்றார்? சகோதரரே. ஆகவே தன்னோடு இணைந்திருக்கின்ற, கொடியை போல் இணைந்திருக்கின்ற ஜனங்களை பார்த்து சகோதரரே என்று சொல்லி அழைக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் அவர் வெட்கப்பட்டதே இல்லை என்று சொல்லி எபிரேயர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த குடும்பத்தில் இருந்தும் வந்திருக்கலாம், நீங்கள் எந்த நிலைவரத்தில் இருக்கலாம், நீங்கள் எந்த ஊரவராய் இருக்கலாம், அல்லது இந்த உலக வளமையின்படி எந்த உலகத்தால் ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், அல்லது உலக ரீதியிலே மக்கள் காணுகின்ற சாதிகள் போன்ற காரியங்களினால் காணப்படலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் கூப்பிடுகின்ற ஒரு வார்த்தை என்ன? சகோதரரே, சகோதரரே என்று சொல்லி கூப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் எங்களிடத்திலும் வெட்கப்படுவதை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சகோதரன் என்று சொல்லி கூட, அல்லது இது என் சகோதரி என்று சொல்லி கூட சொல்லுவதற்கு கூட இந்த உலகத்திலே வெட்கப்படுகின்ற எத்தனையோ மக்களை நாங்கள் காணுகின்றோம். இந்த உலகத்திலே அவர் உயர்ந்தவர், இவர் கீழானவர், இவர் மேலானவர், அவர் அந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்திலே தான் அவர் சொல்லுகின்றார்கள். தாழ்ந்த சாதியிலே பிறந்தவனை உயர்ந்த ஜாதியிலே பிறந்தவன் என்று சொல்லப்படுகிறவன் அவன் கீழாக நினைக்கின்ற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? குடும்பத்திலே படித்த ஒரு சகோதரன் இருக்கும் பொழுது படியாத அதே குடும்பத்திலே இருக்கிற தன்னுடைய சகோதரனை அவன் சகோதரன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுகின்ற எத்தனையோ மக்களை நாங்கள் காணுகிறோம் அல்லவா? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ
தன்னோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற தன்னுடைய ஜனங்களை சகோதரரே என்று சொல்லி அழைக்க அவர் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவர் வெட்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. 49. தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி என் ஆண்டவர் தம்முடைய கையை தம்முடைய சீசர்களுக்கு நேராக நீட்டி அவர் சொல்லுகின்றார் என்ன? இதோ என் தாயும் இதோ என் சகோதரருமாய் இருக்கிறார். எந்த இடத்திலும் என் ஆண்டவர் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளை குறித்து சகோதரரே என்று சொல்லி அழைக்க அவர் ஒருபொழுதும் வெட்கப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் என் ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்கள், உலகத்திலே சொல்லுவார்கள், சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன், உன் நண்பனை எனக்கு காட்டு, அப்பொழுது நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுறேன். உன் நண்பனை எனக்கு காட்டு, நீ யார் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். என்ன அர்த்தம்? இதை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், விபச்சாரக்காரனோடு இணைந்திருக்கின்ற ஒருவன் அந்த சுபாவத்தை அவன் மீண்டும் பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு மனுஷனாக மாறிவிடுவான். கெட்ட பேச்சு பேசுகின்ற ஒரு நண்பனை அவன் வைத்திருப்பான் என்றால் அவனுடைய சுபாவம் அவனுக்குள்ளே வந்துவிடும். நாங்கள் சொல்லுவதை கேட்போம், இவன் இவ்விதமான குடும்பத்தில் பிறக்கவில்லையே, உலகத்தில் சொல்லுவார்கள், இவன் அப்படியான தாய்தப்பில் பிறக்கவில்லையே, இவன் என்ன இவ்விதமான பேச்சுகள் எல்லாம் பேசுறான் என்று சொல்லி உலகத்தார் கதைப்பார்கள் அல்லவா? உண்மை காரணம் என்ன தெரியுமா? அவன் சேருகின்ற நண்பனை பொறுத்து இருக்கின்றது அவனுடைய சுபாவம். குடிகாரனோடு இணைந்திருக்கிறவன் நிச்சயமாக அந்த குடிகாரனுடைய சுபாவங்களை கொண்டவனாகவே நிச்சயமாக மாறுவான். ஏனென்றால் அவனோடு இணைந்திருக்கின்றான், அவனோடு இணைந்திருக்கின்றான். இந்த ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடன் இணைந்திருங்கள், நீங்கள் என்னுடன் இணைந்திருங்கள். அப்பொழுது யாருடைய சுபாவங்கள்ல வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள்ல வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கதை ஒன்றை சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். ஒரு காட்டுல ஒரு தவளையும் ஒரு எலியும் என்ன செய்துதான் இருந்துதான். இது சொல்ல தவிர நீங்களே சொல்லுவீங்க. ஒரு காட்டுல ஒரு தவளையும் எலியும் இருந்தான். அது சும்மா இருக்கல, ரெண்டு நல்ல 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 சிநேகிதமா இருந்தான். தவளையும் எலியும் நன்றா புரிஞ்சு. பின்ன இவை ரெண்டும் கதைச்சு தங்களுடைய சிநேகத்துக்கு அடையாளமாக தவளை தன்னுடைய காலில் ஒரு கயிறை கட்டி எலியிற காலில் ஒரு கயிற்று அப்படியே கட்டி விட்டான். ஒரு தொங்கல்ல எலி, ஒரு தொங்கல்ல தவளை. பின்ன ரெண்டும் போடத்துக்கு தான் ரெண்டு பேரும் ஒருவர் போடத்துக்கு மற்றொரு விழுபட்டு கொண்டு போகணும். இப்படி அதாவது தாங்கள் இணைபிரியாத நண்பர்கள் என்று சொல்லி காட்டுவதற்காக அந்த நூலில் ரெண்டு பேர் காலை நுனியில புணைச்சு கொண்டினமா. பின்ன இவைகள் காடு மேடு மலைகள் எல்லாம் இவை எல்லாம் சந்தோஷமா போய் வருவாங்க. ஒரு நாள் இவ்விதமாக ரெண்டும் போகுதான். போன உடனே காட்டுக்குள்ளார போய்க்குள்ள ஒரு இடத்துல ஒரு சின்ன குளத்தை தவளை கண்டுட்டான். சின்ன குளத்தை கண்ட உடனே தவளைக்கு வலு சந்தோஷம். நான் இவ்வளவு நாளும் காண இல்லையே, என்ன செய்தான்? சட்ட 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 ஓடி போய் என்ன செய்தான்? தண்ணிக்குள்ள. எலி என்ன செய்யும்? இழுவட்டு அவரும் தண்ணிக்குள்ள போய் தண்ணி குடி குடி என்று குடி. அது நீந்த துவங்கிற தவளை சந்தோஷத்துல தண்ணிக்குள்ள நீந்த துவங்க. இவரும் கயிறுல இழுவட்டு போனவர் தண்ணி குடி குடி என்று குடிச்சு என்ன செய்யார்? வயிறு முட்டி தண்ணிக்கு மேல மீதக்க துவங்கிற செத்து மீதக்க துவங்கி.
துவங்கின உடனே மேலொரு பருந்து கொண்டு பார்த்தது. ஓ, நல்ல ஒரு இறையொண்டு நமக்கு கிடைச்சிருக்கன்னு செய்து பட்டண்டு எலிய புடிச்சு கொண்டு போச்சு. தவளை என்ன செய்யும்? தவளையும் சேர்ந்து கொண்டு பருந்தோட அப்படியே போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தவறான நட்பு ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? 2 பேருக்கும் ஆபத்து. தவறான நட்பு 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு ஆபத்துல வந்து முடியும். எலியும் தவளையும் சிநேகமா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. பின்ன ஆனால் நாங்கள் சிநேகிதம் கொள்ள போன்று 2 பேரையும் சிநேகிதம் கொண்டாங்க. இந்த தவறான நட்பு ஒரு நாளைக்கு ஒரு ஆபத்து 2 பேருக்குமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் சொல்றார், என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்கின்றார். என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு நிலைத்திருங்கள், என்னோடு நிலைத்திருங்கள் என்று சொல்லி பல தடவைகள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவரோடு இணைந்திருக்கும் பொழுது, அவரோடு சேர்ந்திருக்கும் பொழுது நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா, நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அவரது உறவிலே நாங்கள் எப்பொழுது நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று நாங்கள் நிச்சயமாக மிகுந்த கனியை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்தை எடுத்து 1வது வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்ப்போம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், பின்ன நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டத்துக்காரர். நாங்கள் யார்? கிளைகள். நாங்கள் யார்? கொடிகள். ஆகவே நம்முடைய ஆண்டவர் திராட்சை தோட்டத்து உரிமைக்காரரான தம்முடைய பிதாவுக்கு என்ன மாதிரியாக இருந்தார்? எப்பொழுதும் அவரோடு இணைக்கப்பட்டவராய் இருந்தார். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்காரனோடு இணைக்கப்பட்டவராய் இருந்தார். பின்ன நம்முடைய ஆண்டவர் என்ன? திராட்சை செடி. திராட்சை செடி. நாங்கள் யார்? கொடி. தோட்டத்து சொந்தக்காரன் யார்? பிதா. பின்னாகவே திராட்சை செடியானது பிதாவோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் இருந்தபடியினால் அந்த திராட்சை தோட்டத்துக்காருடைய சுவாபம் இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மிகவும் இனிப்பான பழங்களை தான் கொடுத்தார். அது என்ன சாமான இனிப்பான பழம்? என்ன பழம் கொடுத்தார் ஆண்டவர்? சொல்லுங்க பாப்போம். இனிப்பான பழங்களை கொடுத்தார். நன்மையான, சரி பாப்போமா, நாங்க செல்ற என்ன பழம் என்று சொல்லி நாங்க வேதத்துல பார்ப்போம். சரி, இனிப்பான நல்ல பழங்களை தான். ஒரு நாள் அவர் கசப்பான பழங்களை அவர் ஒரு பொழுதும் கொடுக்கவே இல்லை. அவை தம்முடைய பிதாவுக்கு இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் திராட்சை செடியா இருந்தபடியினால் தன்னுடைய திராட்சை தோட்டத்து சொந்தக்காரனுக்கு எப்பொழுதும் இனிப்பான பழங்களையே கொடுத்தார். என்ன பழம் கொடுத்திருப்பார்? திராட்சை தோட்டத்திலிருந்து என்ன பழம் வரும்? திராட்சை செடியிலிருந்து என்ன பழம் வரும்? திராட்சை பழம். திராட்சை பழத்தை கண்டுக்கிறீங்களா? கண்டுக்கிறீங்களா? திராட்சை பழத்தை காண இல்லையா? முந்திரிய பழம் சொல்லுவாங்க. அதான். பின்ன அது திராட்சை பழம். பின்ன இனிப்பான பழத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? பிதாவுக்கு கொடுத்தார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்தோடு இணைந்திராமல் என்ன செய்தார்? பிதாவோடு இணைந்திருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே இணைந்திருந்தால், இந்த உலகத்திலே நாட்டப்பட்டிருந்தாலும் இந்த உலகத்தோடு இணைக்கப்படாமல் யாரோடு இணைந்திருந்தார்? பிதாவோடு இணைந்திருந்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில பாருங்க, இதை நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில திராட்சை செடி எகிப்தில இருந்து கானானுக்கு கொண்டு வரப்பட்டது. வாசிச்சுக்கிறீங்களா? சரி, வாசிக்காட்டி சொல்லி கொண்டு போறேன். வாசிக்க. பழைய ஏற்பாட்டில் திராட்சை செடியானது எகிப்தில் இருந்து கானானுக்கு கொண்டு வந்து
அங்கு நாட்டப்பட்ட இஸ்ரவேல் என்ற திராட்சை செடி. என்ன திராட்சை செடி? இஸ்ரவேல் என்ற திராட்சை செடி. ஆனால் இது எப்ப நாட்டப்பட்டது? பழைய ஏற்பாட்டில். எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது திராட்சை செடி? எகிப்தில் இருந்து. எங்கே கொண்டு வரப்பட்டது? கானானில் கொண்டு வரப்பட்டது. திராட்சை செடியோட பேர் என்ன? இஸ்ரவேல். எந்த காலத்துல? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில பரலோகத்திலே இருந்து ஒரு திராட்சை செடி கொண்டு வரப்பட்டு இந்த பூமியிலே நாட்டப்பட்டது. அந்த திராட்சை செடியோட பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், நானே திராட்சை செடி. ஆகவே இந்த திராட்சை செடி எங்கிருந்து வந்தது? பரலோகத்திலே இருந்து வந்தது. எங்கே நாட்டப்பட்டது? பூமியிலே நாட்டப்பட்டது. அந்த திராட்சை செடியோட பேர் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நாட்டப்பட்ட திராட்சை செடி என்ன செய்தது? என்ன செய்தது? ஏசாயா எடுத்து வாசிங்க, உங்களுக்கு விளங்க. உங்களுக்கு இது நல்ல சின்ன காரியம், சத்தியம். நீங்க உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கோ. ஏசாயா 5:4. இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்து நாட்டப்பட்ட கானானில் நாட்டப்பட்ட திராட்சை செடி என்ன செய்தது? ஏசாயா 5:4 வாசிங்க. இன்னொரு வாசிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? ஆகவே எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திராட்சை செடியானது என்ன செய்ததாம்? கசப்பான பழங்களை கொடுத்ததாம். கசப்பான பழங்களை கொடுத்ததாம். கசப்பான பழங்களை தந்தது என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் எரேமியா மூலம் கர்த்தர் பேசுகின்றார். என்னென்றால், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன என்று சொல்லி எரேமியா மூலம் கர்த்தர் அங்கலாய்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதனையான குரலை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். யாரை குறித்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஆகவே நடந்தது என்ன? இவ்விதமாக கர்த்தர் வேதனையோடு சொன்னார். இவ்விதமாக அது கசப்பான கனியை கொடுத்தது ஆண்டவருக்கு. நீ இவ்விதமாக மாறி போனது என்ன என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு கேட்கிறார். இஸ்ரவேலை பார்த்து, இஸ்ரவேல் என்னும் திராட்சை செடியை பார்த்து. ஆனால் நடந்தது என்ன? வழி நடப்போர் எல்லோரும் அதை புடுங்கும்படியாக கர்த்தர் செய்தார். காட்டு பன்றி உழுது போட கர்த்தர் செய்தார். வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து ஓடும்படியாக கர்த்தர் செய்தார். அந்த திராட்சை செடிக்கு போடப்பட்ட பாதுகாப்பை என்ன செய்தார்? கர்த்தர் நீக்கி விட்டார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் இருந்து பார்க்கிறோம். எந்த திராட்சை செடிக்கு போடப்பட்ட பாதுகாப்பு? இஸ்ரவேல் என்னும் திராட்சை செடிக்கு போடப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் நீக்கி விட்டபடியினால் வழி நடப்போர் எல்லாரும் அதை புடுங்குவார்கள். காட்டு பன்றி எல்லாம் உழுதது, வெளியின் மிருகங்கள் எல்லாம் அதை மேய்த்தது. எப்படி இருக்கும் என்றதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டோடு இந்த இஸ்ரவேல் என்ற திராட்சை செடியாக நாட்டப்பட்ட சரித்திரம், இந்த இஸ்ரவேல் என்ற திராட்சை செடியின் சரித்திரம் பழைய ஏற்பாட்டோடு முடிவடைந்து விட்டது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டோடு இந்த சரித்திரம் முடிவடைகின்றது. இதை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுவதை நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க.
பயப்படாம வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 36 2ஆம் அதிகாரம் 36 வசனம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ஆகவே இந்த எகிப்திலே இருந்து திராட்சை செடியை கொண்டு வந்து கானானிலே தேவன் பழைய ஏற்பாட்டிலே நாட்டினார் இஸ்ரவேல் என்னும் திராட்சை செடியை. அது ஆகாமல் போனதினால் கர்த்தர் என்ன செய்தார்? அதற்கு அடைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலியை எடுத்து விட்டார். ஆகவே என்ன செய்தார்? அவர் திராட்சை செடியை மீண்டும் பூமியிலே நாட்ட சித்தம் கொண்டு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே கொண்டு திராட்சை செடியாக நாட்டினார். ஆகவேதான் பேதுரு அப்போஸ்தலர் பகிரங்கமாக சொல்லுகின்றார், தேவன் அவரை கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டோடு முடிந்து விட்டது. புதிய ஏற்பாட்டு ஆர் திராட்சை செடி ஆண்டவராகிய எனவேதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு பெரிதான ஒரு நல்லது இணைப்பை காட்டுகிறது. இதை போல இணைப்பு ஒருத்தருக்கும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இணைப்பு ஒரு சாதாரண இணைப்பல்ல. அவர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். இது பலத்த ஒரு இணைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம், மேன்மையான ஒரு பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்று 99% தேவனுடைய ஜனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களிலே கனிகளை நாங்கள் காண்பதில்லை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த இடத்திலே எப்படிப்பட்ட இடங்களை பார்த்தாலும் நாங்கள் அநேகமாக காணுவது கனிகள் உள்ளவளை காணுவது அறிவிதம் அறிவு. எவ்விதமான இன்று தேவனுடைய ஜனங்கள் எவ்விதமாக தவறுகின்றார்கள், இந்த கனிகள் அற்றவர்களாக மாறுகின்றார்கள், அவர்களை அறியாமலேயே கனிகள் அற்றவர்களாய் மாறுகின்றார்கள் என்பதை நான் ஒரு சிறு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு சுட்டிக்காட்டி போவது நல்லம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய ஆத்ம சுத்திக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், ஆவியின் கனி என்று வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகின்றது? இப்பொழுது நாங்கள் பழம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்ன பழம்? ஆவியின் கனி என்ன வேதத்தில் சொல்லப்படுகின்றது? சொல்லுங்க பார்ப்போம். ஒழுங்கின்படி சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், அங்கால விசுவாசம், அடுத்தது சாந்தம், இச்சையடக்கம். இதிலே எது முக்கியமா முதலாவது சொல்லப்படுகின்றது? அன்பு. சரி, நாங்க அதை பார்ப்போம். முதலாவது இருக்கிறதே பார்ப்போம். மற்றவர்கள் நான் இப்போ சின்ன உதாரணத்தை தான் உங்களுக்கு தந்து கொண்டு நாங்கள் போறோம். பின் ஆகவே இதில் முதலாவதாக காட்டப்படுகிறது அன்பு. சரி, இன்றைக்கு ஒரு சகோதரன் வந்து சொல்லுவார், பாருங்க பாஸ்டர், இந்த சகோதரனோடு நான் எவ்வளவு அன்பா நான் புலங்குறேன். எவ்வளவு அன்பா நான் புலங்குறேன். எவ்வளவு அன்பாய் புலங்கினாலும் இவன் என்னில் எந்த அன்புமே அவன் செலுத்துறான் இல்லை. உங்களுடைய அனுபவங்களை மாந்திரும். நாங்க எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் இவன் எங்களுக்கு அன்பு செலுத்துறானிலே இவன் விட்டு அப்படியே தூரத்திருக்கிறான். இவன் எந்த அன்பு செலுத்துறான் இல்ல. இனி அந்த அன்பனோட நான் இனி பேசவே மாட்டேன். நான் இனி அவருடைய எந்த கதையும் கதைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டுருவாங்க. பாருங்க, இது உண்மையாக நடக்கின்ற ஒரு காரியங்கள் உலகத்தில். ஆகவே இப்போ இந்த சொன்ன சகோதரனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது
இன்னொரு வகையில பாருங்கள், அவர் அந்த சகோதரனிலே ஒரு உண்மையான ஒரு அன்பை அவர் கொள்ளும் பொழுது அவர் தன்னிலே அன்பு வைக்கிறார் இல்லை என்ற அந்த மனோபாவம் இவரிலே, சொல்லுங்க முடியுங்க, இவரிலே ஏற்படாது. நன்றா தெரிந்து கொள்ளுங்க. எப்படி இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தவறுறாங்கன்னு பாருங்க. அந்த சகோதரன், அந்த நண்பன் தன்னிலே அன்பு கொள்ளவில்லை என்று சொல்லி அது உணரும் பொழுதே அவரிலே இருக்கின்ற அன்பு இவரிலே இல்லாமல் போகும் பொழுது இவர் அன்பற்றவராக மாறுகிறார். பாத்தீங்களா? இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பின்ன இது நம்மை அறியாமலேயே நாங்கள் தவறுகின்றோம். ஆகவே அந்த மனநிலை உருவாகும் பொழுதே அவரிலேயும் அந்த அன்பு என்ற கனி இல்லாமல் போகின்றது நிச்சயம் என்பது நாங்கள் காணக்கூடிய. அடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் தன்னிலே நான் இவ்வளவு அன்பு செலுத்தியும் இவர் என்னிலே அன்பு செலுத்துகிறார் இல்லையே என்று சொல்லி அவர் வேதனைப்படும் பொழுது அவர் தன்னுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷத்தை இழக்கின்றார். பாருங்க, அடுத்த கனியை இழந்து போகின்றார். ஒரு சமாதானமற்றவராக காணப்படுவார், அடுத்த கனியை இழந்து போகின்றார். ஆகவே அவர் சந்தோஷம் சமாதானம் அற்றவர் என்ற அந்த மற்ற கனிகளையும் இவர் இழந்து போகின்றார். பாத்தீங்களா? என்ன மாதிரியாக ஒரு மனுஷன் தவறிக்கொண்டு போறாரு. அடுத்தது, எத்தனை தடவை நான் இவருக்கு நான் அன்பு செலுத்தி இவர் என்னிலே எது விதமான அன்பு செலுத்துகிறார் இல்லையே என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நீடிய பொறுமை, சாந்தம் என்ற அந்த கனிகளில் இருந்து இப்ப விளங்குதா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் தவறுகிறார்கள் என்று சொல்லி? விளங்குதா? ஆகவே இவ்விதமாக நாங்கள் ஒன்றை இது அல்ல தேவனுடைய தூதுக்குரியது. ஆனால் எவ்விதமாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை அறியாமலேயே தவறுகின்றார் என்பதை, அவரிலே ஒரு அன்பு இல்லை என்பதை நாங்கள் காணப்போய் அங்கே இவர் என்ன செய்கின்றார்? நாங்கள் பலவிதமான கனிகளை நாங்கள் இழந்து கொண்டவர்களாக மாறுகின்றோம். சரி, இப்பொழுது மத்தேயு சுவிசேஷத்தை எடுப்போம். மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தை பட்டம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 46ஆம் வசனத்தை வாசிங்க, பட்டம் எடுங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வாயத்திரர் சொல்றார் பாருங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் என்ன? இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நான் உங்களும் கேட்டா, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்னை சிநேகிக்கிறவனையே சிநேகிக்கிறேன் என்றுதான் உங்களுடைய மனசாட்சி சொல்லு. நிச்சயமாக சொல்லு. இன்றைய நாளும் கர்த்தர் உங்களோட பேசுறார். இன்றைய நாளும் நாங்கள் இந்த காரியங்களிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை சிநேகிக்கிறவனையே நீங்கள் சிநேகித்தால், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆவியாருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவ்விதமாக இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தங்களை அறியாமலேயே கனிகளை இழந்து கொண்டு போகின்றார்கள். தங்களை அறியாமலேயே இழக்கின்றார்கள். அறிந்து இழக்கின்றது வேறு விஷயம். இதையெல்லாம் அறியாமலே கனிகள் இழக்கின்றார்கள். ஆகவே இவ்விதமாக தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய அறியாமையினால் கனிகளை இழந்து தேவனுக்கு ஆகாத ஒரு கொடியாக மாறி போகின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகள், நாம் எச்சரிக்கையோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு எச்சரிக்கையோடு ஓட வேண்டும் என்பதை பாருங்கள். இப்போ யோவான் 15:5 எடுங்க. யோவான் 15:5 வாசிங்க. இப்ப
யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சரி, பின்ன நாங்கள் ஆண்டவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகின்ற புத்திமதி என்ன, அறிவுரை என்ன? என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். வடிவாயினருக்கு வசனத்தை வாசிங்க. நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஆகவே கனி என்றா என்ன இப்ப சொல்லுங்க, உதாரணமா உண்டு. வேற அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு சொல்ல. அப்படி கனிகள். பின் ஆகவே இந்த கனியை ஒரு மனிதன் கொடுக்கணும் என்றால் நாங்கள் இருக்கணுமா? இணைஞ்சு இருக்கணும், இணைஞ்சு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய இந்த வார்த்தையின்படி நன்றா ஆறுதலா சொல்லிட்டாங்க. ஆண்டவருடைய இந்த வார்த்தையின்படி கனி கொடுக்கிற வாழ்க்கை கஷ்டமானதா, கஷ்டம் இல்லையா? கஷ்டமானதா, கஷ்டம் இல்லையா? கஷ்டம், கஷ்டம் என்ன மாதிரி கஷ்டம், அப்படிதானே? கஷ்டம். ஏண்டா நன்மை செய்கிறவனுக்கு தான் நன்மை செய்கிறோம், தீமை செய்யறதுக்கு நன்மை செய்வோம், போயிட்டு செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நான் இப்ப சொல்றேன் நான் உங்களுக்கு, சரியா? பின்ன அது கஷ்டம் என்று நாங்க சொல்றோம். சரி, இப்ப நாங்க சொல்றோம், ஆண்டவர் சொல்றார், நான் தர்ற கற்பனை ஒன்று பாரமில்லையே. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? அவருடைய கற்பனை உங்களுக்கு பாரம் இல்லையே, நீங்க சுமக்க முடியாத நான் உங்களுக்கு தர இல்லையே என்று சொல்லும் பொழுது செய்ய முடியாது என்று சொல்றது அளவுக்கு ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். அப்படி என்றால் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், இது கஷ்டம் இல்லையே என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் பார்ப்போம். கஷ்டம் இல்லை. ஏன் கஷ்டம் இல்லை? நாங்கள் கஷ்டம் என்று ஏன் சொல்லுகிறோம்? நாங்க அறியாததினால் சொல்லுகிறோம். சரி, கஷ்டம் இல்லை. பாருங்க, செடியினுடைய வேலை என்ன? ஒரு செடி, நீங்க செடிகளா? நீங்க செடிகளா? கொடிகள். பின்ன செடியிற வேலை என்ன? கொடிகளை பாதுகாப்பு வேலை முக்கியமான வேலை. தண்ணி அங்க இருக்கு, அந்த வேர் போகணும், போய் தண்ணியை கண்டுபிடிக்கணும். பசல சத்துகள் எல்லாம் அங்க இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். எல்லாம் உறிஞ்சி எடுக்கணும், எல்லாம் உறிஞ்சி எடுக்கணும். அது செடியால என்ன செய்யணும்? கொண்டு கிளைக்கு கொடுக்க வேணும். சூரிய வெளிச்சம் அங்க இருக்குது, அதன் பக்கத்துக்கு திரும்பி அது சூரிய வெளிச்சத்தை எடுத்து தன்னுடைய கொடிகளுக்கு கொடுக்க வேணும். வேற என்னென்ன காலநிலைகளுக்கு ஏற்ப அது தன்னை மாற்றி அதுக்குரியவர்களுக்கு எல்லாம் எடுத்து அந்த கொடிகளுக்கு கொடுக்க வேணும். அவனோட கொடிகிற வேலை என்ன? வளர வேணும், திண்டு போட்டு சத்தம் போடாம இருக்க வேணும். திண்டு போட்டு சத்தம் போடாம. பின்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம்? செய்யறதெல்லாம் ஆறு ஆண்டவர். அதனால உன்னுடைய சுமை எல்லாவற்றையும் என்னட்டு தாப்ப நான் சுமக்கிறேன். இப்ப நீங்க சுமப்பதினால்தான் இது கஷ்டமாக தெரிகிறது. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம்? செய்யறதெல்லாம் ஆறு ஆண்டவர். அதனால உன்னுடைய சுமை எல்லாவற்றையும் என்னட்டு தாப்ப நான் சுமக்கிறேன். இப்ப நீங்க சுமப்பதினால்தான் இது கஷ்டமாக தெரிகிறது. இப்ப உங்களுக்கு விளங்குதா? ஆகவே செடி செய்கின்ற வேலைகள், செடி செய்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவரோடு இணைஞ்சிருக்க வேண்டியதா. நாங்க அங்க ஒன்றும் செய்யறோம் இல்லையே. நாங்க என்ன செய்யறோம்? ஒன்றுமே செய்யலாம். நாங்க ஒன்றுமே செய்யறோம். அதை நான் சொல்றேன், என்னாலே அல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே செய்வதெல்லாம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் திராட்சை செடி.
நாங்கள் கொடிகள், நாங்கள் சும்மா இருக்க வேண்டிய அவரோடு இணைஞ்சிருந்தால் மற்றதெல்லாம் தந்த பாட்டில் வரும். பிரிஞ்சிருந்தா தான் கூடாது, வெட்டப்பட்டிருந்தா தான் கூடாது. அவரோடு இணைந்திருந்தால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நாங்கள் இது கஷ்டம் என்று நாங்கள் நினைக்கிறதாக இருந்தால் நாங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நாங்கள் இப்ப என்ன செய்யணும் சொல்லு பார்ப்போம். என்ன செய்யணும் சொல்லுங்க. அவரோட இணைஞ்சிருக்கு, அவ்வளவுதான் பேர். பின்ன எங்களுக்கு ஏதோ இணையாமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். இணையாமல் இருக்கிறோம், நாங்க செய்ய வேண்டிய வேலை டப்புண்டு அவரோட இணைஞ்சிட வேண்டும். இதுதான் நாங்க செய்ய வேண்டிய வேலை. மற்றதெல்லாம் அந்த செடி பார்த்து கொள்ளும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எல்லா வேலைகளையும் எங்களுக்காக செய்து முடிக்கின்ற தேவன். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கின்ற தேவன். நாங்க வேதத்துல சொல்லுவோம், நாங்கள் வார்த்தையில சொல்லுவோம், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாங்க சொல்லுகிறோமே தவிர இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த சத்தியம் என்ன, நாங்களானே சுமக்கிறோமே, எங்களால் முடியதில்லையே என்று தான் எங்களை வாய் அறிக்கை பண்ணி கொண்டு பாருங்க. காரணம் என்ன? அந்த சத்தியத்தை நாங்க வெளியில எடுத்து பார்க்கிறோம். இதுதான் காரணம். சும்மா நாங்கள் வாயளவிலே, வார்த்தையின் அளவிலேயே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கு இந்த உண்மையான தாற்பயத்தை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செடி என்ன செய்ய பாருங்க. இன்னொரு வகை, இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன். செடி நாட்டப்பட்டிருக்குது, கொடி அந்த பாட்டில் அதிலேயே இணைஞ்சிருக்குது. இந்த செடியானது என்ன செய்யும்? கசப்பான மரங்கள் இருக்கும். அந்த கசப்பான மரங்களோட இந்த வேர் கலக்காமல் பாதுகாத்துக் கொள்றது யாருடைய கடமை? செடியினுடைய கடமை, ஆண்டவர் இயேசுவினுடைய கடமை. ஆகவே அது ஒரு பொழுதும் என்ன செய்யும்? அந்த கசப்பான இதுகளை சேர்ந்தால் செடிகள், அதாவது கொடிகளும் கசப்பான சத்தை பெற்று கசப்பான கனிகளை கொடுக்க பார்க்கும். ஆகவே சொல்லுவோம், இந்த செடி, இந்த கொடியானது கசப்பான பழங்களை தந்திருக்குது, புளியான ஒரு இணைப்போண்டு இணைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லுவோம் அல்லவா? சொல்லுவோம், என்ன உண்மை. ஆகவே நம்முடைய ஆண்டவர் கசப்பான ஒரு வழியில அல்லது தீயமான ஒரு வழியில உற வச்சிருப்பாரா? வச்சிருக்கவே மாட்டார். ஆகவே நாங்கள் அவரோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நாங்களும் நன்மையான நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரோடு இணைந்திருப்பது. சரி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது அவர்களே திராட்சை செடி. அப்படியா இல்லையா சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது அவர்களே திராட்சை செடியாக இருந்ததினால் என்ன செய்தார்கள்? தங்களை சூழ இருந்த கசப்பான அந்த மரங்களோடு ஐக்கியம் வச்சு அந்த தன்மை அவர்களுக்குள்ளும் வந்ததன் காரணமாக என்ன செய்தார்கள் பாருங்க. வேதத்துல பார்ப்போம், மாட்டான் மனைவிகளை அவர்கள் இச்சித்தார்கள், அபகரித்தார்கள். இன்னுமாக நாங்கள் பார்க்கிறோம், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள் போன்றவைகள் அவருடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டு அவர்கள் அப்படியே அதுகளிலே விழுந்து துணிகரமாக விழுந்து கசப்பான கனிகளை கொடுக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவ்விதமாக தவறிவிட்டார்கள். இதனால் தான் அவர்கள் செடியாக இருந்ததினால் அவர்கள் இவ்விதமான காரியங்களை எல்லாம் தங்களுக்குள் எடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாக இருந்தால். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே வாழுகின்ற தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களோ அவ்விதமாக நீங்கள் செடிகளாய் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராய சொல்றார், நானே திராட்சை. ஆகவே நாங்கள் அவருடைய கொடிகளாக இருக்க வேண்டுமே தவிர செடியாக நாங்கள் மாறுவோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் தவறுவதற்கு இடம். அருமையான தேவனுடைய ஆண்டவர் இயேசுதான் எங்களுக்கு மெய்யான திராட்சை செடி. ஆகவே அதில் ஒரு கொடி அப்போஸ்தலராகிய பேதுரு, இன்னொரு கொடி அப்போஸ்தலராகிய பவுல், இன்னொரு கொடி நாங்க. இப்படியே சொல்லுங்க, நாங்க
இவ்விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கொடி, அப்போஸ்தலர் பேதுருவும் ஒரு கொடி, அப்போஸ்தலர் பவுலும் ஒரு கொடி. இவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அவரிலே இணைந்திருக்க வேண்டியவர்கள். அவரிலே இணைந்திருக்க வேண்டியவர்கள். ரோமர் 11 ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ரோமர் 11:16 தொடக்கம் வாசிக்க பார்ப்போம். ரோமர் 11:16 தொடக்கம் 18 வரைக்கும் வாசிங்க. மேலும் வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். பாத்தீங்களா? பின் ஆகவே நாங்கள் கனிகளை கொடுக்காமல் இருப்போம் என்றால் நாங்கள் கிறிஸ்துவின், அதாவது திராட்சை செடி என்று சொன்ன கிறிஸ்துவுக்கு எதிராக நாங்கள் எங்களை அறியாமலேயே செயல்படுகிறோம், எங்களையே செடியாக்கி கொள்கிறோம். ஆகவே மெய்யான திராட்சை செடி ஆண்டவராய இயேசு அடித்தண்டுகார். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. வேறு யார்? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகள், திராட்சை செடி என்றால் எல்லாம் அந்த செடி முழுவதும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. வேறும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்தான், தண்டும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்தான். ஆகவே இங்க வேதத்தில் பார்க்கிறோம், நீ வேரை சுமக்காமல் வேறுனை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நீ வேரை சுமக்க கூடாது, வேறுதான் உன்னை சுமக்குது. இப்ப எங்களை யார் சுமக்குது? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. வேர்தான் சுமக்குது எங்களை. அல்லேலூயா. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே இந்த உலகத்திலே நாட்டப்பட்ட திராட்சை செடியாய கிறிஸ்துவை இந்த உலக இச்சைகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், பாவ பேச்சுக்கள், பாவ பழக்க வழக்கங்கள் எதுவுமே அவரை தீட்டுப்படுத்தவே இல்லை. அவர் தீட்டுப்படவே, அதனால் தீட்டுப்படவும் இல்லை. நம்முடைய ஆண்டவராய இயேசு இந்த உலகத்திலே நாட்டப்பட்ட திராட்சை செடி. ஆகவே இந்த உலகத்திலே அவர் நாட்டப்பட்டிருந்தாலும் இந்த உலகத்தினால் அவர் கரைப்படுத்தப்படவில்லை. அந்த உலகத்தினால் அவர் கரைப்படுத்தப்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதான் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் வாயிலை வஞ்சனை இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அவர் எப்பொழுதும் பிதாவோடு இணைந்திருந்தார், எப்பொழுதும் பிதாவோடு இணைந்திருந்தார். அல்லேலூயா. ஆவேதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த செடியோடு இணைந்திருக்கும் என்றால் அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நாம் கொடியாக நிலைச்சிருந்தால் நிச்சயமாக கனி கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிலே நிலைத்திருங்க. நீங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இன்று வரை நீங்கள் அவ்விதமாக நிலைத்திராமல், உங்களை அறியாமலேயே நீங்கள் நிலைத்திராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவரோடு உங்களுக்கு ஐக்கியத்தை அந்த மரத்தோடு ஒட்டப்பட்டு அவருடைய சுவாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 15:7 வாசிங்க. 15:7. என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நிலைத்திருக்கின்ற நாங்கள், அடுத்தது ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். என்ன நிலைத்திருக்க வேண்டுமாம்? வார்த்தைகள். அல்லேலூயா.
ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், பெரும் பாக்கியமானது. கர்த்தருடைய இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் மிக பாக்கியமானது. மட்டுமல்ல, அவற்றில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருப்பது கர்த்தருடைய வார்த்தை என்னவாயிருக்கிறது? ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. ஆகவே அதில் நிலைத்திருக்கும் பொழுது ஆவியிலும் ஜீவனிலும் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நாங்களும் ஆவியாயும் ஜீவனும் உள்ளவர்களாய் நாங்கள். அல்லேலூயா. சரி, இப்பொழுது யோவான் சுவிசேஷத்தில் 8:31 வாசிங்க. 8:31 பட்டண வாசிங்க. நீங்கள் என் உபதேசத்தில் இருந்தால் யாரை நோக்கி சொல்றார்? யூதர்களை நோக்கி சொல்ற, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். இப்பொழுது பாருங்கள், வார்த்தைகள் ஒன்று இடத்துல வருகின்றது, இன்னிடத்துல உபதேசம் என்று வருகிறது. அது என்னது? ரெண்டும் ஒன்றுதானே? ரெண்டும் ஒன்றுதானே? சொல்லுங்க, பாயத்திரம் சொல்லுங்க. ரெண்டும் ஒன்றுதானே? இல்ல. வார்த்தை என்ன? அந்த வார்த்தையானது நம்ம ஆற்றுகிறது, தேற்றுகிறது, சரியா, எங்களை பலப்படுத்துகின்றது. ஆனா உபதேசம் என்றால் என்ன? அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புகின்றது. உபதேசம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறது. ஆகவே வார்த்தைகள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் மீண்டுமாக சொல்கிறார், உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீசராய் இருப்பீர்கள். ஆகவே இயேசுவின் சீசர்கள் வார்த்தைகளை நன்றாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ள இல்லையா? ஏற்றுக்கொண்டாங்க, வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் உபதேசம் என்று வரும்பொழுது பாருங்க, இது கடுமையான உபதேசம் என்று சொல்லி பின்வாங்கினாங்க. வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றாங்க, எல்லாரும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இந்த உபதேசம் என்று வரும் பொழுது இது கடுமையான உபதேசம் என்று சொல்லி பின்வாங்கி போனதை நாங்கள் பார்ப்போம். அது ஆண்டவர் சொல்றார், என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே யோவான் சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 16ஐயும் 17ஐயும் வாசிங்க. யோவான் 7:16-17 வாசிங்க. அறிந்து கொள்ளார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆசீர்வாதமானதுதான். ஆனால் உபதேசம் என்று வரும் பொழுது பாருங்க, அநேக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே பின்வாங்கி போவார்கள். ஆண்டவர் இங்கே சொல்றார் என்ன? அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. பாத்தீங்களா எங்கே இருக்கிற அந்த உபதேசத்தின் தாற்பயம்? ஆகவே ஏன் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப உபதேசம் தான் முக்கியமான வார்த்தையில உபதேசம். அல்லேலூயா. ஆகவே அருமையான இந்த வித்தியாசங்களை நாங்கள் நீங்க தெரிந்து கொள்றதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே செடி வளரவும், எந்த செடி? திராட்சை செடி. ஆகவே ஒரு செடியானது வளரவும், உதாரணமாக சொல்றீங்க, ஒரு செடியானது வளரவும் அது கனி கொடுக்கவும் சில சட்ட திட்டங்கள் வேணும். சும்மா நாட்டி போட்டு விட்டுட்டா கனி கொடுக்குமா? என்ன செய்யும்? தண்ணி ஊத்த வேணும், எரு போட வேணும், நோய்கள் பிடிக்கலான்றதை பார்த்து அதுகளுக்கெல்லாம் மருந்துகள் போட வேணும், மருந்து அடிக்க வேணும். அப்படி இதுதான் உபதேசம். விளங்குதா? இப்ப விளங்குதோ? இதுதான் உபதேசம். ஆகவே செடிக்கு தண்ணீர் வேண்டும், உரம் வேண்டும், சூரிய வெளிச்சம் வேண்டும், காற்றோட்டம் வேண்டும்,
வறண்ட நிலத்தில் வாழுகின்ற மரங்களும் உண்டு, செழிப்பான நிலத்தில் வாழுகின்ற மரங்களும் உண்டு. இவை எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்குகள் தேவை அல்லவா? இந்த ஒழுங்குகள் தான் உபதேசம். ஆகவே ஆண்டவர் சொல்றார், என் உபதேசத்தில் அல்லேலூயா. ஆகவே அதே போன்று ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் செழிப்பாக வளர்ந்து வர, நாங்கள் செழிப்படைந்து பலன் கொண்டு வளர எது தேவை? கனிகளை கொடுக்க எது தேவை? உபதேசம். அருமையான தேவனுடைய ஆண்டுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும், உபதேசங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுதும் வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் வேத வசனத்துக்கு முரணாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காணப்படுமானால் அவைகளை என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட, வெட்டி விட வேண்டும். அவற்றை என்ன செய்யணுமா? வெட்டி விட வேண்டும். வேதத்தை வாசிக்கிறீங்க, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் எங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது முரணான காரியங்கள் காணப்படுமா என்ன செய்யணுமா? அதை வெட்டி விட்டுற வேண்டும். அதை திருப்பி அங்க எடுக்கவே கூடாது. அப்படியே வாடி வதங்கி அப்படியே போயிடும். வெட்டி விட்டுற வேண்டும், நறுக்கி விட்டுற வேண்டும். அவே ஆகாத சம்பாஷணைகள் நான் பார்க்கிறோம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆகாத சம்பாஷணைகளை எல்லாம் தவிர்த்து விட்டுறோம். ஆகாத சம்பாஷணைகளை எல்லாம் தவிர்த்து விட்டுறோம். இன்றைக்கு உலகத்தில் ஆகாத சம்பாஷணைகள் எல்லாம் கதைப்பாங்க. நான் ஒரு நாள் இப்படித்தான் வீதியால வந்து கொண்டிருந்தேன். ஒரு டெலிபோன்ல பெரிய சத்தம், வெளியில இருக்கிற பூத்துக்குள்ள பெரிய சத்தமா தமிழ் கதைக்கிறதுக்கு பக்கத்தில் காது செவிடோ என்று கூட நான் நினைச்சு கொண்டது இல்லை. என்ன சத்தம் என்று கேட்டா நடக்குது. உங்களோட வீட்டுல இன்றைக்கு என்ன மீன், எத்தனை பேர் நிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க, பெரிய சத்தமா. ஐயோ, இவ்வளவு காசுல வலிச்சு இதைத்தான கதைக்கும். ஒரு நாளைக்கு வீட்டை போயிட்டு கேட்டு போறது. பின்ன இப்படி அதாவது உலகத்தை கதைக்கிறாங்களா? ஆகாது. ஆனால் இது ஒரு சர்வ சாதாரணமானது அல்ல. இதுல இருந்து இந்த கதைகள் அப்படியே வந்து ஆகாத சம்பாஷணைகள் எங்களுடைய ஆவிதங்களுக்கு வேதம் சொல்லுது. ஆவிக்கு பிள்ளைகளுக்கு ஆகாத சம்பாஷணைகள் என்னத்தை கெடுக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவற்றை எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் விட்டு விலக வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகளை விட்டு விலக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் ஊழியங்களில இவைகள் எல்லாம் காணப்படுமாயின் அதுகள் எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற கனியை நாங்கள் கொடுப்போம். அந்த மரத்துக்குரிய கனியை நாங்கள் கொடுப்போம். கிறிஸ்து என்ற திராட்சை செடிக்குரிய திராட்சை பழங்களை நாங்கள் கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கு இடம் கொடுக்கவே. ஆவி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களும் நன்றாக கிறிஸ்துவிலே நாங்கள் நிலைத்திருந்து இந்த வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற காரியங்களும் உண்டு, விட்டுவிட வேண்டிய காரியங்களும் உண்டு. அப்படியா இல்லையா? வசனத்தின்படி நன்றாக கேட்டுக்கொண்டு, வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களும் உண்டு, அதை விட்டு விலகின்ற காரியங்களும் உண்டு. சரியா? சங்கீதம் 1 வாசிங்க. சங்கீதம் 1 எடுங்க. வாசிங்க. எடுங்க எடுங்க. அத சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி பின்ன துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாங்கள் நிற்க கூடாது. அடுத்தது பாவியுடைய வழியிலே நிற்க கூடாது. பரியாச உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. பின்ன இதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா? இல்ல. நாங்க நிற்கவே கூடாது, நிற்க கூடாது, இருக்கவே
கூடாது. பின்ன ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகளை நாங்கள் என்ன செய்கின்றோம்? துன்மார்க்கோடு நிற்க கூடாது, நிற்க கூடாதா? சரியா? பாவிகளோடு வழிநடக்க கூடாதான். அங்கால கரியாசக்காரரோடு உட்கார கூடாது. அடுத்தது வாசிங்க. பின்ன கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க கூடாது. அப்படிதானே இருக்க வேண்டும். பாத்தீங்களா? வசனத்தை வாசிக்கல நாங்க எதுல செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டும் என்று காட்டப்படுகிறது. பிற கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும், இரவும் பகலுடைய வேதத்திலே தியானமாய் இருக்க வேண்டும். பின்ன எது செய்யக்கூடாது? பின்மார்க்கவுடைய நிற்க கூடாது, பாடு வழியில் நிற்க கூடாது, பரியாசங்கள் உட்கார கூடாது. ஆனா என்னத்தை செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும், இரவும் பகலுடைய வேதத்திலே தியானமாய் இருக்க வேண்டும். மாறி நடக்கிறது நாங்க பார்க்கிறோம். வீட்டுல ஜெபம் இல்ல, வீட்டுல துதி இல்ல, ஒன்றுமில்ல, கர்த்தருடைய வேதத்தை திறக்கிறது இல்ல, ஒன்றுமே இல்ல. சில இடங்கள்ல சபையில கொண்டு வந்துதான் வேதத்தை திறவுகளை தூசி பறக்கும், பைபிள்களை தூசி பறக்கும். ஆனா மற்றது சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்க முதலாவது விட்டுவிட அவங்க கடைப்பிடிப்பாங்க. ஆண்டவருக்கு நாள் உங்கள் மத்தியில் சொல்றாரு, நீங்க விட்டுவிட வேண்டியலாம், விட்டுவிட வேண்டிய கடைப்பிடிங்க. ஏனென்றால் நீங்கள் அவருடைய மரத்திலே செடியிலே இருக்கின்ற நீங்கள் கனி கொடுக்க உங்களை கர்த்தர் அழைத்திருக்கின்றார். தன்னோடு இணைந்திருக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவி அருமையான தேவனுடைய நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார் பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, முதலாவது வசனம், அடுத்தது முதலாவது வசனத்தை கை கொள்ளுங்கள், அடுத்தது உபதேசத்தை நிலைத்திருங்கள், அடுத்தது கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இன்னும் வேற நன்றாக கண்டு கொள்ள வேண்டும். ஆகவே என் கற்பனைகளை பெற்றுக் கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என் கற்பனைகளை கை கொண்டு, கற்பனைகளை பெற்றுக் கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனோ அவன் என்னிலே அன்பாய் இருக்கிறான். இன்னும் வார்த்தையில் இழைத்திருக்க வேண்டும், உபதேசத்தில் இழைத்திருக்க வேண்டும். இங்கே கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கற்பனைகள் என்றால் என்ன? கட்டளை. கற்பனைகள் என்றால் கட்டளைகள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படியான வாழ்க்கையாக மாற்றி, உங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படியான வாழ்க்கையாக மாற்றி, விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு கை கொள்ள வேண்டியவைகளை கை கொண்டால் கிறிஸ்துவின் உன்னத சாயல் உங்களிலே அப்பொழுது பரிசுத்த ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எல்லோரும் உங்களை காணுவார்கள். ஆமென். உலகத்தார் எப்படி வாழ்றாங்க அருமையானவர்களே, எங்களுக்கு அதை விட்டு. ஆனால் கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்பொழுதுதான் நீங்கள் செழித்து வளர முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பாருங்க, உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்துவோடு இணைக்கப்படாத வாழ்க்கை வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே கனியை காண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, தவறான ஒரு அபிப்பிராயம் பாருங்க, அவன் என்னவா இருந்தாலும் கோயிலுக்கு வரணும் இல்லை, வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு ஒழுங்கா இருக்கிறேன் சொல்லுவான். சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? நல்ல மனுஷன் போனா விட மாட்டான். சரியா? போனா விட மாட்டான். இது சொல்லி எல்லாம் செய்வான், இருக்க மாட்டான். அவன் ஒரு நல்ல மனுஷன் என்று நாங்க சொல்லுவோம், உண்மையா சொல்றோம். ஆனா நாங்க என்னத்தை கொண்டு சொல்றோம்? அவன்ல காணப்படுகின்ற கனியை கொண்டு சொல்லுகிறோம். உண்மைதான். அது எங்களுக்கு அது பரிசுத்த ஆவியானுடைய கனி அல்ல. அவன் சந்தோஷமா இருக்கிறான், அன்பா இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் நாங்கள் அது பரிசுத்த ஆவியானுடைய கனி என்று சொல்லி நினைத்துக்கூடாது. கடைசி காலம் சாத்தானும் ஒளியின் தூதன் கூடம் போட்டு வருவான். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய கனி ஆடம் காணப்பட வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்களே காணப்பட வேண்டும். கிறிஸ்தவனுடைய, அதாவது அந்த திராட்சையில் இணைந்திருக்கிறவர்களே தான் காணப்பட வேண்டும்.
மற்றவர்களை குறித்து நாங்கள் எதுவும் பேசக்கூடாது. ஏனென்றால் அது உண்மையான கனி அல்ல. இதைத்தான் இன்றைக்கு ஏவாளும் அந்த தவறை செய்தார். அந்த கனியை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஆண்டவர் விலக்கிய கனியானது அவளுக்கு புசிப்பதற்கு இன்பமாயும் பார்வைக்கு 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 அழகாயும் இருந்தது. பாத்தீங்களா? ஆகவே அந்த கனிகளும் இன்றைக்கு உண்டுதான். நாம் மிச்ச எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சரி, ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களுடைய மத்தியிலே உண்மையிலே உள்ளுக்குள்ளே முள்ளும் குறுக்கும் அங்கே முளைக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே முள்ளும் குறுக்கும் அங்கே முளைத்திருக்கும். ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் நீங்களோ திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கென்று கனி கொடுக்கின்றவர்களாக காணப்படுவீர்களா? அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது பரலோகம் என்ன செய்யும்? ஒரு நாள் அவனை புறக்கணிக்கும். நிச்சயமா ஒரு நாள் புறக்கணிக்கும். ஒரு நாள் சில உபதேசங்களும் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. நாங்க புதிய ஏற்பாடு மட்டும் நாங்க படிச்சால் போதும் என்று சொல்லுகின்ற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் பரலோகத்துக்கு போறான். பரலோகத்துக்கு போய்க்குள்ள கையில பைபிளோட போறான். பின்ன தூதன் அங்க நின்று பாக்குறானா, பாக்கல பைபிள் இப்படி ஒரு பைபிளை நான் காண இல்லையே. ஏனென்று கேட்டா அந்த பைபிளுக்குள்ள ஒற்றை இலையை காண தெரியாத அவ்வளவு மெல்லிய ஒரு புத்தமா இருக்கிறான். இதெல்லாம் கண்ணாலே காண இல்லையே உலகத்துல. வரட்டும் பார்ப்போம். பின்ன பரலோக வாசலுக்கு போயிட்டான். தூதம் மறைச்சிட்டான். என்ன கையில இருக்கிறது? பைபிள். பைபிளா? நீ பைபிள எல்லாம் படிச்சிருக்கிறியா? ஓ, எல்லாம் படிச்சுக்கிறேன். படிச்சு பார்த்தேன் ஆதியாகமம் அதெல்லாம் முடிஞ்ச கதை கிழிச்சு போட்டேன். இந்தியால பார்த்தா யாத்திரம் அதெல்லாம் மோசே நடத்தின காரியங்கள் அதெல்லாம் அவர் முடிஞ்சார். அவற்றை விஷயம் நான் முடிஞ்சு அதையும் கிழிச்சு போட்டேன். அப்படி எல்லாத்தையும் கிழிச்சேன். இந்தியால பார்த்தா வெளிப்படுத்தல் அது நீ வர வேண்டிய காரியம், அது ஒன்றும் விளங்குதும் இல்லை. அதை பிடிச்சி கிழிச்சு போட்டேன். இதுக்குள்ள இந்த ரெண்டு ஒன்றோட இந்த இவ்வளவா அப்படியா அப்படின்டா உன்னை எனக்கு தெரியாது போன்னு உன்னை எனக்கு தெரியாது போன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இவ்விதமாக இன்றைக்கு வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்யலாம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கையில கொடுக்கப்பட்ட வேதமே ஆண்டவருடைய வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த புத்தகத்துக்கு நாங்கள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்க நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லது போனால் பரலோகம் ஒரு நாளைக்கு எங்களை புறக்கணிக்கும். எவ்வளவு வேதனையான சம்பவம் பாருங்க, எவ்வளவு வேதனையான சம்பவம். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவாய திராட்சை செடியிலே கொடியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆகவே வசனத்திற்கு கீழ்ப்படியுங்க, உபதேசத்திலே நிலைச்சிருங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க. அப்பொழுது கிறிஸ்து உங்களிலேயே நிலைத்திருப்பார். நீங்களும் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து மிகுந்த கனியை கொடுப்பீங்க. அன்பு என்பது எல்லாவற்றுக்கும் பிரதானமான கட்டளை என்று ஆண்டவராகிய சொல்லிக்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த அன்பானது சகல பாவங்களையும் ஆகவே அப்பொழுது நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கின்ற ஜனங்களாக காண. அல்லேலூயா. எல்லோரும் நினைப்போமா? இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும்
கரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவானிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதம் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அரவணைத்து காப்பவரே, தீதாம் இந்த உலகில் என்னை தினமும் நீரே காத்தருள்வி, தினமும் நீரே காத்தருள்வி, ஆதாரம் நீ துணையாளரே, அரவணைத்து காப்பவரே. செங்கடல் போன்ற சோதனை வந்தும் சேனையின் கர்த்தர் ஜெயபலமானி, செங்கடல் போன்ற சோதனை வந்தும் சேனையின் கர்த்தர் ஜெயபலமானி, ஜெயம் கொண்டு நானும் முன்னேறி செல்ல தயவோடு தாங்கி வழி நடத்துவீர், தயவோடு தாங்கி வழி நடத்துவீர், ஆதாரம் நீர் துணையாளரே, அரவணைத்து காப்பவரே.
செல்வீரே ஆதாரம் நீர் துணையாளரே அரவணைத்து காப்பவரே ஆதாரம் நீர் துணையாளரே அரவணைத்து காப்பவரே ஆதாரம் நீர் துணையாளரே அரவணைத்து காப்பவரே தீராம் இந்த உலகில் என்னை தினமும் நீரே காத்தருள்வீர் தினமும் நீரே காத்தருள்வீர் ஆதாரம் நீர் துணையாளரே அரவணைத்து